ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மாசி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? நிஜ வாழ்க்கையில் நீதியை மட்டுமே நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் கும்ப மாதம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் தாண்டவமாடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. இன்றைக்கி காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால எல்லோருமே குடும்பத்தில் ஒருவர் வேலைக்கு போனால் பரவாயில்ல அப்படிங்கிறது இல்லாமல் குடும்பத்தில் உள்ள அனைவருமே கணவன் மனைவி இருவருமே ஏதாவது ஒரு உத்தியோகம் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரியான உத்தியோகம் போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுவதுமாக பகிர்ந்து கொள்ள நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய குடும்பத்தில் அமர்ந்து உட்கார்ந்து ஒரு சில விஷயங்களை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை இருவருமே ஒற்றுமையோடு சிந்திக்கக்கூடிய அல்லது ஒற்றுமையோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ வேண்டிய வாழ்க்கையை அதாவது வாதம் செய்யாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய பக்குவங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையப் போகுது. ராசி அதிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துல அதுவும் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த 7ஆம் இடம் கங்கண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானமாக இருக்கிறதுனால மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமண அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையும். சப்தம ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த வருமானங்களுக்கு மேலே வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது. பட்டி மன்ற பேச்சாளராக உள்ளவர்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் உங்களுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய் பேச்சு அப்படிங்கிற விஷயத்தில் வசிய சக்தி அப்படிங்கிறது மிளிரக்கூடிய உங்களுடைய பேச்சு எதிரிகளாகவே இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு யதார்த்தமான சூழல்களை பதார்த்தமாக கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்கு மாசி மாதம் அமையப் போகுது. சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அந்த சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு அந்த தொழில் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அதற்கும் மேலான வருமானங்களை கொடுக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதுமே அமையப் போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு சில பேருக்கு சுபகாரியம் உறுதியாகலை அப்படிங்கிற கவலை இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த சாமியை கும்பிட்டு இந்த சாமியை கும்பிட்டு அந்த விரதம் இருந்து இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு ஒரு வகையில் சுபகாரியம் உறுதியாயிரும். ஆனால் உறுதியான சுபகாரியத்திற்கு தேவையான பண வசதி இல்லாமல் திண்டாடக்கூடிய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி திண்டாட்டம் இல்லாமல் உங்களுக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய அல்லது உபரி வருமானங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கார் அப்படிங்கிறது ஒன்று. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு சிறிய அளவாவது லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் கூட சிம்ம ராசிக்கு தற்சமயம் அஷ்டம சனி காலம் அப்படிங்கிற ஆகாத காலம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே உங்களுக்கு ஆங்காங்கே நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையப் போகுது. மாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், பங்கு சந்தையாக இருக்கலாம், இந்த மாதிரியான அமைப்புகளில் புதிய புதிய செயல்பாடுகளை கையாளக்கூடியது, புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடியது, புதிய புதிய தந்திரங்களை சூட்சுமங்களை கையாண்டு பெரிய பெரிய அதாவது உங்களுடைய தந்திரங்களுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதம் முழுவதும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையும். சூப்பர் சார். இந்த மாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்வளோ பெரிய மேன்மை அளிக்க இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இதில் நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரி அனுகிரகத்தை கொடுக்க இருக்கு?
மாசி மாத கோச்சாரப்படி உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய கோச்சார அமைப்புப்படி இந்த மாதிரியான நன்மைகள் மாதம் முழுவதும் இருந்துகிட்டு இருந்தால் கூட வருட கோல் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆகாத ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத கஷ்டங்கள், தப்பே செய்யாத தண்டனை அல்லது பஞ்சாயத்துக்கள் இந்த மாதிரி வரக்கூடிய சூழல் தற்சமய கோச்சாரம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ஆகாத சூழல்களையும் போதாத காலங்களையும் பொல்லாத காலங்களையும் சொல்லாமல் விலக்கி வைக்கக்கூடிய, அதாவது போதாத காலங்களையும் ஆகாத காலங்களையும் தோதாக வெல்லக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் இருந்துன்னு வைங்களே, ஒரு விருட்சம் இருந்தாலே போதும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மையை அளிக்க இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.